Hello students, 12th Tamil first midterm examsக்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் 2025 இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறீங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த கொஷின் பேப்பரில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 12th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். அதில் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது சரிங்களா. 45 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. 1.5 hours எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து 1 mark கொஷின் 6 1 mark கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சாதா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம். செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு. நரம்புகளுக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது. கீழ்காண்பனவற்றுள் எந்த எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வருவதில்லை. தென்னிந்தியாவில் முதலில் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம். ஸோ இந்த 6 1 marksக்குமே வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 mark கொஷின் பகுதி 6 பிரிவு 1 எவையேனும் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 கொடுத்துட்டு இதில் இருக்க இந்த 4 கொஷினுமே நான் இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷின்ஸ் தான். கவிஞ சிற்பி அவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கி அமைத்து ஒரு தொடர் எழுதுக. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இது 4 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் கூட நான் சொன்னது எதுவுமே மிஸ் ஆகல. பிரிவு 2லயும் பாருங்க, 2னுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. 2 mark கொஷின்ஸ்ல கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வருக. கற்பவை கற்ற பெண்ணில் இருக்க கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் இருந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு. இந்த பகுதியிலேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு செந்தமிழ் சிவந்து, பகுப்பத உறுப்பிலக்கணம் சாய்ப்பான் கலங்கி, புணர்ச்சி விதி ஆங்கவற்றுள் புதுப்பெயல், கரைச்சொல் யூனிட் 1 யூனிட் 2 உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத எல்லாம் படிங்க. கலைச்சொல்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்குல்லையா, அதுதான் கலைச்சொல், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் இலக்கண குறிப்பு பகுப்பத ஒரு இலக்கணம் புணர்ச்சி விதி இதெல்லாம் எந்தெந்த பேஜில் இருக்குது, எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 12th பிளேலிஸ்ட் லிங்க்கு. ஸோ போய் பாருங்கள். கண்டிப்பாக அதில் இருக்கிறது எல்லாம் படிங்க. சொன்னது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை தலை தழை அல்லது விலை விலை விழை. இதுல மொத்தம் உங்களுக்கு ஒரு 4 இருக்கு உங்க புக் பேக்ல. ஸோ அந்த 4மே நல்லா படிங்க. வெறும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு தான் நீங்க இதை பார்க்கணும் சரிங்களா. 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. வானம் பற நிலவு தொடு. இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து இந்த மாதிரி தொடர் அமைக்கன்றதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பகுதி ஈல பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா 4 mark கொஸ்டின் சிறுவினா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் சிறுவினாக்களுக்கு வினை தருக. 21 ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அல்லது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இந்த 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து 1 எழுதணும் சரிங்களா. 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக. அல்லது மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. இந்த 4 கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு சீரியஸாக சொல்கிறேன், என்னோட வீடியோ ரீச் ஆகணுன்றதுக்காக சொல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு நயம் பாராட்டுக மட்டும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுலேயே கொடுத்துருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பாடலை படித்துணர்ந்து மைய கருத்துடன் ஏற்புடைய நயங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அழகாக எதுகை நயம் மோனை நயம் இந்த ஒரு பாடலை படிக்கும் போதே ஓரளவுக்கு நமக்கு பொருள் புரிஞ்சிடும். ஸோ அதுலேயே வந்து நம்ம வந்து மைய கருத்தும் எழுதலாம், திரண்ட கருத்தும் எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அழகாக இந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஏபு நயமும் எழுதலாம். பெருமாட்டி கவி கூட்டி தமை கூட்டி எல்லாமே என்ன ஆகுது, ஒரே ஓசையை கொண்டு கூட்டி கூட்டி என்று முடிவதனால் இது வந்து ஏபு நயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதலாம். ஈஸியாக 4 marks ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து 6 mark கொஸ்டின்ஸ் பாருங்கள். நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்தெழுதுக. அல்லது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. இது 2மே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த கொஸ்டின்ஸ் தான். இது போகவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் வீடியோ
பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி மெமரியில் வந்து ஓங்கல் இடை பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மாடலாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்னில் நமக்கு வரும்னு நினச்சி படிங்க. இது அப்படியே சேமாக வருது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். புரிஞ்சுதுங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.